ரீல்ஸ் போடுபவர்களை பார்த்து வாக்களிக்காமல் சேவை செய்யும் கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி காரைக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாங்குடியை ஆதரித்து சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி ஜீப்பில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கார்த்தி சிதம்பரத்துடன் பெண்கள் கூட்டணி கட்சியினர் பலர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்ற முறை போட்டியிட வேட்பாளர்கள் தற்போது எங்கு உள்ளனர்கள் என தெரியவில்லை என்று கூறினார். இதேபோல் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் சீமான் தேர்தலுக்கு பின் எங்கு இருப்பார் என கூற முடியாது என விமர்சனம் செய்தார். ரீல்ஸ் போடுபவர்களை பார்த்து வாக்களிக்காமல் சேவை செய்யும் கை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் களம் இறங்கியிருக்காங்க. இந்த தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் டெய்லியும் சோசியல் மீடியா மூலமா நான் சொல்றேனே, ரீல்ஸ் மூலமாக மட்டுமே மக்களை நாட முடியாது. விளம்பரம் செய்யலாம், ஒத்துக்கிறேன். அதுதான் நான் சொல்றேனே, அது ஒரு ரீல்ஸ் வேட்பாளராக இருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன் வேடிக்கையாவே, ரீல்ஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்சுன்னா ரீல்ஸுக்கு லைக் போடுங்க. ஓட்டு சர்வீஸ் பண்றவருக்கு போடணும், அதுக்கு தான் கை சின்னத்துக்கு போடுங்கன்னு கேட்கிறேன். திரு சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த உள்ளூர்கார் கிடையாது. அவர் வெளியூர்ல தேர்தல் நிற்கிறார். அவர் இங்க வாக்காளர் கூட கிடையாது. ஒரு நிரந்தர இங்க அட்ரஸும் அவருக்கு கிடையாது. தேர்தலுக்கு அப்புறம் அவர் இங்க வரமாட்டார். அந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்து ஒரு தேர்தலையும் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. அடுத்த தேர்தல் அந்த வேட்பாளரை இருக்கிறதே தெரியல. கடந்த முறை எனக்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட எழிலரசின்னு ஒரு அம்மையார் நின்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கல. அவங்களுக்கும் ஒரு தொகுதிக்கும் எந்த விதமான டச்சும் இருக்கிறது இல்லை. அதனால உள்ளூர் வேட்பாளர் தான் காரைக்குடி மக்கள் விரும்புறாங்க. எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் பின்விளைவுகள் வரக்கூடாது என்பதில் காரைக்குடி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது ஒரு பீஸ்ஃபுல் டவுன், பீஸ்ஃபுல் கான்ஸ்டிடுவன்சி. யாரும்